அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னா ஸ்க்ரப். பொதுவாக நம்ம ஸ்க்ரப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா பிரைட்டாக காட்டுறதுக்கு பளபளன்னு காட்டுறதுக்கு தான் ஸ்க்ரப் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இப்போ ஸ்க்ரப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கடையில் போய் ஏதோ பிராண்டில் இருக்க ஒரு கெமிக்கல் கலந்த ஸ்க்ரப் வாங்கி இப்போ நம்ம முகத்தில் போட்டோன்னு வைங்களேன், அது என்ன ஆகும், நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒருவேளை அது சேரலை அப்படின்னா அலர்ஜியை கொண்டு வரும், இல்லைன்னா அது போட்டு தேவையில்லாத ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் முகத்துல. முகம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்ப நம்ம முகத்துக்கு போடுற பொருள் வந்து நம்ம முகத்துக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது, அதே மாதிரி அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கணும். அதனால நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ற நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் ஏற்படுத்தாம எப்படி ஸ்க்ரப் போடலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். என்னென்ன பொருள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ஸ்க்ரப் போடுறீங்க முகத்துல அப்படின்னா அதை வந்து வாரத்துல 2 தடவை யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து அடிக்கடி ஸ்க்ரப் போட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடும். அதே மாதிரி உங்க ஸ்கின்ல வந்து ஈஸியா வந்து இந்த சுருக்க வர்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ நம்ம வந்து அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வ கோளாறுல நம்ம கொஞ்சமாக பயன்படுத்த வேண்டியதில் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுவுமே நமக்கு பிரச்சனை தான். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் பண்ணால் இட்ஸ் பெட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஸ்க்ரப்லாம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகர் ஸ்க்ரப். 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில், இல்லை உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹனியோடையோ இல்லை ஆலிவ் ஆயில் கூடயோ ஏதோ ஒன்னோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி ஒரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் ஆகும். ஸோ லைட்டாக அது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப் எடுத்து நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டில் மசாஜ் போட்டு நரன்னு தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னு வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். அதாவது ஜென்டில், அதாவது லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணும். ரொம்ப லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஒரு வார்ம் வாட்டர் எடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சுகர் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, இது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த சுகர் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக காஃபி ஸ்க்ரப். 1 ஸ்பூன் கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் காஃபி பவுடர், இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காஃபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஃப்ளஃபினஸ் அதை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி கோகனட் ஆயில் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெட் செல்ஸும் வந்து ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த காஃபி ஸ்க்ரப்புமே நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு ஸ்க்ரப். வீட்டில் வந்து அரிசி மாவு இருக்குது அப்படின்னா அது கூட வந்து தண்ணி ஊற்றி நம்ம போடக்கூடாது. தயிரோ இல்லைன்னா பாலோ ஏதோ ஒன்று வந்து அரிசி மாவோட கலந்துக்கணும். 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் இல்லைன்னா பால் அதை கலந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் எடுத்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அரிசி மாவு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்கும். அதே மாதிரி டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். நீங்கள் பால் இல்லை தயிர் சேர்க்குறீங்களே, அதனால கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கோதுமை மாவு ஸ்க்ரப். 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ஹனி, இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியும். ஏன்னா இந்த கோதுமை மாவு வந்து ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிடும், ஒரு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இதில் சேர்த்துருக்க ஹனி வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. இந்த ஸ்க்ரப்பும் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக உப்பு ஸ்க்ரப். உப்பு ஸ்க்ரப்பா அது என்ன அப்படின்னா சால்ட்டு தான். ஸோ சால்ட் வந்து 1 ஸ்பூன் நீங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்டர், ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இல்லையா, அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து இந்த உப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரப்புமே நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக லெமன் ஜூஸ் கர்ட். இந்த லெமன் ஜூஸ் கர்ட் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு, லெமன்ல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெட் செல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸ்கின்னு வந்து பிரைட்டாக இருக்கும். நம்ம வந்து கர்ட் இல்லை மில்க் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ இது வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இதனால் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்ததா பனானா ஸ்க்ரப். வீட்டில் வந்து பனானா வந்து நல்லா ரொம்ப பழுத்த பனானாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதை நல்லா மசிச்சுட்டு அதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்க்ரப் எடுத்து நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்க்ரப் எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லெமன் இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு போட்டால் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இச்சிங்லாம் இருக்கும், ஒரு மாதிரி பரு இதெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அவங்களாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஸ்க்ரப் எடுத்து போடாமல் பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன், கையில் பண்ணி பாருங்கள். கையில் வந்து போட்டு பார்த்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து அது வந்து எந்த அலர்ஜி இல்லை, உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பெல்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகுங்க. அண்ட் இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அக்கா சொல்கிறது போல் அவங்களாம் நம்ம இல்லாமல் வாழ முடியும், ஆனால் நாங்கள் அவங்க இல்லாமல் வாழ முடியாது. உண்மை முடியாது. எனக்கு அந்த டிஸ்கனெக்ட் ஆகிக்குது. முன்னால் காட்டில் வாழும்போது ஒரு மரத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது, வயசானவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, மொழிக்கும் ஒரு மரியாதை இருக்குது, பூமிக்கும் ஒரு மரியாதை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த டிஸ்கனெக்ட் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இப்போது இவ்வளோ மரம் இருக்கிற இடத்த ஒரு மரம் என்னன்னா இந்த மரம் 5000, இந்த மரம் 5000 விலை எல்லாம். இப்போ உண்மை கடவுள் பணம். சின்ன கதை சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் ஜஃப்னால எப்படின்னா கல்யாணம் பண்ணும்போது இப்போ நீங்கள் எத்தனை பவுன், 30 பவுன் 20 பவுன் அப்படி பார்க்குறீங்க. அந்த கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பனை மரம் இருக்குது? என்கிட்ட 50 பனை மரம் இருக்குது. அப்போது நல்ல பொண்ணு கிடைக்கும். எனக்கு 150 பனை மரம். அந்த பனை மரோட வேல்யூ, ஏன்னா பனை மரத்தை ரொம்ப இந்த தமிழ்நாடு மரம் பனை மரம் உங்களுக்கு பாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த பனை மரத்துலேருந்து. ஆனால் என்ன இன்னைக்கு சூளைக்கு வெட்டிடுறாங்க. அந்த பனை மரம் புயல் காத்தாச்சா மழை இல்லைன்னா அந்த பனை மரம் நிற்கும். ஆனால் அது கூட மரியாதை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.